ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாப்கார்ன் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாப்கார்ன் வீட்லேயே சூப்பராக செய்யலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பாப்கார்ன் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச சோளம் கடையில் பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கி அதிலேருந்து எவ்வளோ தேவையோ எடுத்து செஞ்சுக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நான் குக்கிங் ஆயில் விட்டுக்கிறேங்க. நீங்கள் இந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் பிடிச்சா தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம், வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதை கூட சேர்த்திக்கலாங்க. இல்லாட்டி ரெகுலர் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து ரெகுலர் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு நிமிஷம் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோள விதைகளை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஆயிலில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சால்ட்டை மட்டும் சேர்த்திக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா பாப்கார்ன் ஆனதுக்கப்புறம் அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணலாங்க. அப்போ தான் பிளாக் ஆகாமல் இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், பேனில் நம்ம செஞ்ச ரெடியான பாப்கார்ன் ஒரு கப்புக்கு பவுலுக்கு மாற்றிட்டாங்க. சூப்பராக செமையாக செய்யலாங்க. நமக்கு பிடித்த மசாலா நம்ம போட்டு செய்யலாங்க. ஈஸியாக செய்யலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.